ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை உனக்கு அப்படின்ற ஒரு மார்னிங் மேக்ஸ் சீரிஸில் இன்னைக்கு 19வது பார்ட் வந்து நான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 18 பார்ட் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 10 கணக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம், சால்வ் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் கணக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது ஃப்ளோ சார்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு நிறுவனத்தின் அது கீழே இருக்க பாருங்க இந்த கொஸ்டின். ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி ஆண்டு வாரியாக கொடுத்துருக்காங்க. சரியா, 1997 இருந்து 98ஆம் ஆண்டு உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் என்ன? அதாவது 1997க்கும் 98க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உர உற்பத்தி குறைஞ்சிருக்கு, அந்த ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, 60,000 டன்ல இருந்து 45,000 டன்னா குறைஞ்சிருக்கு. ஓகேவா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்றது தான் கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ 60,000த்துல இருந்து எவ்வளோவா குறைஞ்சிருக்கு? 45,000 குறைஞ்சிருக்கு. அப்போ 15,000 குறைஞ்சிருக்கு. அப்போ 60,000க்கு 15,000 எவ்வளோ பர்சன்டேஜ்? நம்ம 60,000 போட தேவை, 60ன்னு போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஸோ அப்போ 1 பாஞ்சு 4 பாஞ்சு 60, 1 4 25 நாங்க 100. அப்போ 25% குறைஞ்சிருக்கு. இருக்கா பாருங்க, ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கணக்கு. ஓர் எண்ணின் 60%இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் அது. எல்லாமே 60 60னும் போது நமக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஓர் எண், அந்த எண் என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணிலிருந்து 60%இருந்து பார்த்தீங்கன்னா 60 கழிக்கிறாங்க. அப்படி கழிக்கும் போது என்ன கிடைக்குது? 60 கிடைக்குதுன்றாங்க. ஒரு எண்ணின் 60%, 60/100, அதுலேருந்து 60 கழிச்சு 60, அவ்வளோதான். இதை நம்ம போட்டால் போதும், கணக்கு ஈஸி. சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து -60 ஈக்குவல் போச்சுன்னா +60 ஆயிடுமா? அப்போ x × 60/100 ஈக்குவல் டு 60 + 60 120 ஆயிடும். ஓகேவா, ஸோ அடுத்த சமயம் என்ன பண்ணலாம், x = 120 இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 60/100 வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டு 100 போச்சு அப்படின்னா மேலே போயிடும். அப்போ 100 60 0 0 1 6 ஈர் 12 ஈர் 200 ஈர் 100 200. சரியா, அப்போ அந்த எக்ஸ் அந்த எண் எவ்வளோ? 200. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்தது மூன்றாவது கணக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு என்ன? ஓகேவா, ஏ ஒரு வேலையை 5 நாள் செய்யறாரு, பி என்ன பண்றாரு 20 நாள் செய்யறாரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ 5 நாள், பி 20 நாள். அப்ப கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 20 5 20 5 பார்த்தீங்கன்னா 35 35 டிவைடட் பை 5 × 20 போட்டிங்க அப்படின்னா 7 35 3 5 3 2 6 60 60 7/60. சரியா, அப்போ 7 ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை 7/60 நாள் செய்வாங்க. இதுல 4 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க. இது அப்படியே வச்சுங்க, சுருக்கு தேவை அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ 4 நாள் வேலை செய்யறாங்க. ஓகேவா, அப்போ × 4 போட்டிங்க அப்படின்னா அப்போ ஒரு நாள் 5 நாங்க 60. அப்போ 5ல் 7 பங்கு வேலையை முடிச்சிடுறாங்க. 5ல் ஓகேவா, ஏவும் பியும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்யும் போது அந்த மொத்த வேலையில மொத்தம் 15 பங்கு வேலையில 7 பங்கு வேலையை முடிச்சிடறாங்க. அப்ப இன்னும் வேலை செய்ய வேண்டியதான்னு கேட்டிருக்காங்க கணக்குல. மீதம் இருக்கும் வேலையின் பங்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ல் 7 பங்கு செஞ்சுட்டா மீதி எவ்வளவு இருக்கு? 5ல் 8 பங்கு வேலை இருக்கு. இதான் செய்ய வேண்டியது. அப்போ 5 8 பங்கு இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, இதே வந்து செய்த பங்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 7/5, செய்ய வேண்டிய பங்குன்னா 8/5 ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அடுத்த கணக்கு. கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னும் போது நமக்கு பொதுவாக வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னது? P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ காலாண்டு அப்படின்போது வருஷத்துக்கு 4 காலாண்டு வரும். அப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 6 4ஆல் வகுத்துக்கணும், n 4ஆல் பெருக்கணும். ஓகே, அப்போ n 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4n ஆயிடும். 6 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 6/4/100. அப்போ இந்த 4 ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அப்போ என்ன P + 1 + R/400 ஹோல் பவர் 4 × n 4n. இது எங்க இருக்கு பாருங்க, இதோ கீழே இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் அதாவது ஃபார்முலா வச்சுருவாங்க. அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி கூட சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்ணதுன காரணம் என்ன, அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கணக்கு போடனாலும் நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்களில் டைரெக்டாக ஃபார்முலாவே கேட்டுருவாங்க. ஓகேவா, அடுத்த கணக்கு.
ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் 920 மாறுகிறது எனில் வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன? இதான் வந்து கேள்வி. அதாவது ரூபாய் 800 வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல வந்து பார்த்தா தனி வட்டியா 920 மாறுது. அப்படின்னும் போது வட்டி வீதம் 3% அதிகரிச்சுன்னு வச்சுங்களேன், கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு 3% மட்டும் எவ்வளவு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 800க்கு 3 வருஷத்துக்கு 3% மட்டும் கண்டுபிடிச்சு சேர்த்தா போதும். 0க்கு 0 0 0 3 9 8 9 72. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, 800க்கு 3 வருஷத்துக்கு உண்டான மொத்த தொகை 920 போட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாங்க, 3% வந்து அதிகரிச்சாங்க அப்படின்னா 72 ரூபாய் ஆட் ஆகும். ஆல்ரெடி 920 ரூபாய், அது கூட 72 ரூபாய் சேர்த்தீங்க அப்படின்னா 992 ரூபாய். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது இரு கோளங்களின் வளைவரப்புகளின் விகிதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவின் விகிதம் என்ன? ஓகேவா? இரண்டு கோளங்களுடைய புறப்பரப்பு. சோ புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². 4πr². சரிங்களா? சோ அப்போ இது ஒரு கோளம், இன்னொரு கோளம், ரெண்டு கோளம் கொடுத்துருக்காங்களா, 4πr². இதுல 4 அடிச்சிடலாம், பை அடிச்சிடலாம். ஆரோட வேலையை டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க. r² எவ்வளவா? 9:16. இது r². அப்ப r என்ன வரும்? இதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா 9 ரூட் எடுத்தா 3, 16 ரூட் எடுத்தா 4. இப்போ என்ன கேட்கறாங்க, இதனுடைய புறப்பரப்பு விகிதம் தான் 9:16. அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்து நம்ம r² இருந்து r கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு என்ன தேவை, கன அளவின் விகிதம். சோ கன அளவுக்கான ஃபார்முலா என்னது, 4/3πr³. இங்க என்ன வரும், 4/3πr³. பொது வார்த்தை அடிச்சலாமா, 4/3க்கு 4/3 காலி, பைக்கு பை காலி, r³ எங்க என்னது 3, 3 × 3 × 3 வகுத்தல் 4 × 4 × 4 என்ன வரும், 27 நன்னாங்க 64. அப்ப 27:64 தான் இந்த கனலோடைய விகிதம். இருக்கா பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 27:64. அடுத்த கணக்கு. ஆசிஷ் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இரண்டாவது ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார். மூன்றாம் ஆண்டில் 12.5% உயர்ந்தது. 3 வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக. ஓகேவா? ஆஷிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 வந்து டெபாசிட் பண்ணாரு ஒரு இதுல, புத்தகத்தை திறந்தாரு. முதல் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா தானே போகும், ஏன்னா இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவருக்கு 5% லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இழப்பு. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10% லாபம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 12% லாபம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இது வந்து ஒரு கூட்டு வட்டி கணக்கு. ஏன்னா ஒரு வருஷம் குறையும் போது அமௌண்ட்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும், அப்புறம் அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் கூடிடும், அது மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ கூட்டு வட்டி நம்ம என்ன பண்ணுவோம், 32,000 முதல் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 5% இழப்பு. இழப்புனா என்ன சொல்லியிருக்கேன், 100, அதாவது அந்த பர்சன்டேஜை 100ஆல கழிச்சு 100ஆல வகுத்துக்கணும். ஓகேவா? இதுவே கூடுதல் லாபம் அல்லது கூடுதல் அல்லது லாபம் அப்படின்னா பண்ண கூட்டிக்கணும். ஓகேவா? 100ஆல கூட்டி 100ஆல வகுத்தணும். இப்போ இழப்புன்னும் போது 100ஆல கழிக்கணும். 100ல 5 போச்சுன்னா 95, 95/100. அடுத்த வருஷம் என்ன இருக்கு, 10% ஈட்டினார், லாபம் ஈட்டினார் அப்படின்னா அப்ப 110, 100ஆல கூட்டி 100ஆல வகுத்துட்டேன். அடுத்து எவ்வளோ, 12%. அப்ப 12 12.5. ஓகேவா? அப்ப 12.5 நம்ம இந்த புள்ளி போட்டு என்ன பண்ணலாம், கீழே ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும், 12.5 அப்படின்னா 100ஆல கூட்டினீங்க அப்படின்னா 112.5. ஓகேவா? இந்த 112.5 நான் என்ன பண்ண, இந்த புள்ளி எடுத்துட்டு இங்க 100 போறதுக்கு 1000 போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. அப்போ 1125/1000. ஓகே, ஆக்சுவலா 112.100 தான் போடணும். இங்க நான் வந்து புள்ளி எடுக்கிறதுக்காக 0 போட்டேன், அவ்வளவுதான். ஓகேவா? மேல இருக்கிற புள்ளி எடுக்கணும், கீழே ஒரு 0 போட்டா போதும். ஓகேவா? இப்ப அடிங்க பார்க்கலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 காலி. இங்க 25 100, 19 5 95. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 100 200. இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 10, 25 10, 5 25. இங்க 8 25 200. இங்க 9 25. வேற என்ன இருக்கு, இந்த 2 0க்கு இந்த 2 0 காலி. அடுத்து இங்க 8 இருக்கு, 1 8 8 4 32 40. இங்க 1 2 22 40. மீதி என்ன இருக்கு, இப்போ 20 இருக்கு, 19 இருக்கு, 11 இருக்கு, 9 இருக்கு. இதெல்லாம் பெருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சேர்த்து பெருக்கலாம். 19 × 9 பெருக்கும். 19 × 9 பெருக்கணும் அப்படின்னா 9 81 1, மீதி 8, 1 9 9, 9 1 8 17, 171 2ஆல பெருக்கினீங்க அப்படின்னா
2 7 4 1 2 2 3 342 என்ன பண்ணோம் 11ஆம் வாய்ப்பால பெருக்கணும். பெருக்குனா 2 6 7 3. ஓகேவா? இங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த 20ல ஒரு 0 இருக்கா, 2 மட்டும் தான் பெருக்கணும், 20 பெருக்கல. அப்ப 0 சேர்த்தீங்க அப்படின்னா 37,620. சரிங்களா? சோ அப்போ ஆரம்பத்துல இவருக்கு எவ்வளவு கிடைக்குது, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து லாபத்தோட சேர்த்து முதலீடோட சேர்த்து லாபம் எவ்வளவு 37,620. இதுல அவர் போட்ட முதலீடு எவ்வளோ 32,000. ஏன்னா அதை கழிக்கணும், லாபம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. அப்ப அவனா வரும் 0 2 6 5 5,620 ரூபாய் ஒரு லாபம் இருக்கா பாருங்க. சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 5,620 ரூபாய். சரிங்களா? இங்க பாருங்க 37,620 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம மாத்தி இதை போட்டுக்கூடாது, 37,620 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போடக்கூடாது. ஓகே, ஏன் போடக்கூடாது அப்படின்னா இங்க வந்து நிகர லாபத்தை கணக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்க 3 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய மொத்த தொகைன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது கரெக்ட். ஆனா என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, நிகர லாபம். அப்ப நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் பார்க்கணும், லாபத்தை மட்டும் தான் பார்க்கணும், தவிர அந்த முதலீடை சேர்க்க கூடாது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த கணக்கு 15, 20, 24, 32, 36 என்ற எண்களால் வகுடக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. சரிங்களா? சோ மிகச்சிறிய எண் அப்படி என்ன பண்ணலாம், எல்சிஎம் போட்டுருவோம். 15, 20, 24, 32, 36 போட்டோம் அப்படின்னா வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 போடலாமா? போட்டோம் அப்படின்னா 5 5 20 6 24 8 32 9 36. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், 5 பண்ணலாமா? போட்டிங்க அப்படின்னா 3 5 4 5 6 8 9. அடுத்து என்ன பண்ணலாம், 3 போடலாமா? 3 போட்டோம் அப்படின்னா 1 3 1 3 8 3. அடுத்து என்ன பண்ணலாம், 2 போட்டோம் அப்படின்னா 1 1 1 4 வரும். 4 2 8 3. அப்ப மீதி இருக்கலாம் பெருக்குங்க அப்படியே. 4 5 3 2 4 3. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், இந்த 5 20 அப்படியே வச்சுங்க, மீதி பிறகுங்க 4 4 12 3 36 36 டபுள் ஆக்குனா 72 72 2 போட்டுனா 144. 5 0 இருக்குங்களா, சேர்த்தினா 1440. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு 10,000 25% மதிப்பின் 15% என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 10,000 25% இன்ட்டு 15% என்னன்னு கேட்கிறேன். அவ்வளவுதான், இதான் கணக்கே முடிஞ்சு போச்சு. 10,000 25%ல 15%. ஆக்சுவலா எப்படி போடுவாங்க அப்படின்னா 10,000 ஃபர்ஸ்ட் 25% கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச அமௌண்ட்ல இன்ட்டு 15 போடுவாங்க. அப்படியும் போடலாம், இல்ல இப்படியும் சேர்த்து போடலாம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், அடிச்சலாமா? 1 25 4 25. சரி, ஓகே, அப்படியே தான் அடிச்சிடலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 காலி ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டிங்க அப்படின்னா 1 4 25 4 100. அப்போ 25 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா வரும் 250. 5 25க்கு 5 மீதி 2 25 10 12 போட்டிங்கன்னா 5 7 3 375. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 375. சரிங்களா? அப்போ 10,000 25%ல 15% எவ்வளோ 375. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஏக்கு பதில் பிளஸ், அதாவது போர்ட் மாஸ் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேப் விட்டு எழுதிக்கிறேன், அப்பதான் நம்ம போட முடியும் கணக்கை. இங்க எழுதலாமா? 4 3 5 5 30 2. ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கு பதில் பிளஸ், ஏக்கு இங்க ஏ இருக்குல்ல, ஏ எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏக்கு பதில் என்ன பண்ணணும், பிளஸ் போடணும். 5க்கு அப்புறம் பிளஸ். அடுத்தது பிக்கு பதில் மைனஸ். பி எங்க இருக்கு, இங்க இருக்கு. பிக்கு பதில் மைனஸ் போட போறோம். அடுத்தது சிக்கு பதில் பெருக்கல். சி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப சிக்கு பதில் பெருக்கல். அடுத்தது டிக்கு பதில் வகுத்தல். வகுத்தல். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வகுத்தல் பண்ணோமா? அப்போ 1 2 5 2 30. அப்புறம் 3 5 அப்ப 4 மைனஸ் 5 பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும் பிளஸ் 15. மைனஸ் 15 பிளஸ் 15 காலி ஆயிடுச்சு, மீதி 4. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4. ஓகேங்களா? அடுத்தது ஓகே,
இந்த வீடியோவோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 கணக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் பார்ட் 19ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கணக்கு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் ஒரு 10 கணக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.